நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது, சாதனைகளை எல்லாம் ஆற்றி இருக்கிறது என்பது உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொங்கல் விழாவை இப்படி எழுச்சியோடு கூட்டி உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் தேர்தல் களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளில் 50% முடிச்சிட்டீங்க. இன்னும் 50% பாக்கி இருக்கு. இன்னைக்கு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், என் பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட என்ன சொல்றாங்கன்னா, திமுக காலம் மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது, இன்னும் சொல்லணும்னா 67 அண்ணா தலைமையில் ஆட்சி அமைஞ்சப்போ அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெரிய பக்தவச்சலம் அவர்கள் பத்திரிகையாளர்களிடத்தில் பேட்டி அளித்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். திமுக காரன் ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு பம்பரமா வேலை செய்வான், அதுக்கு நம்மலாம் ஈடாக முடியாது என்று வெளிப்படையாக சொன்னவர். அதே உணர்வோடு இன்றைக்கு நான் பார்க்கிறேன். நீங்கள் ஆற்றக்கூடிய பணிகள் ஏதோ குளத்தூர் தொகுதியில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றுகிற அந்த பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஆக அந்த நம்பிக்கையோடு